தமிழ் சினிமாவில் பயோகிராபி படங்கள் பல வந்திருந்தாலும் ஒரு மொமெண்டை அப்படியே திரையில் பதிவு செய்த படங்கள் மிக குறைவு. அந்த வகையில் ஹிந்தி திணிப்பை மையமாக வைத்து தேசிய விருது பெற்ற இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன், ஸ்ரீலீலா நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி எதிர்பார்ப்பை எவ்வளவு தூரம் பூர்த்தி செய்துள்ளது பார்ப்போம். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக புறநானூறு என்ற அமைப்பின் மூலம் சிவகார்த்திகேயன் போராடுகிறார். படத்தின் முதல் காட்சியிலேயே ஒரு ரயிலை எரிக்கும் சம்பவம். அதைத் தொடர்ந்து இந்த குழுவை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் அரசு அதிகாரியாக ரவிமோகன் களத்தில் இறங்குகிறார். இதற்கிடையில் ரயில் எரிப்பு சம்பவத்தில் சிவகார்த்திகேயனின் நண்பர் ஒருவர் உயிரிழக்க இனி வன்முறை வேண்டாம் என போராட்டத்தில் இருந்து விலகுகிறார் சிவா. ஆனால் அந்த போராட்டத்தை அவரது தம்பி அதர்வா கையில் எடுக்கிறார். சிவகார்த்திகேயன் மீன்வாயில் ஹிந்தி படித்தால் தான் வேலை என்ற சூழலில் டெல்லிக்கு செல்ல முடிவு செய்கிறார். அங்கு ஹிந்தி திணிப்பு நேரடியாக வாழ்க்கையை கேள்விக்குள்ளாக்க அவரது கண்முன்னே ஒரு இளைஞன் உயிரிழக்க வேலை வாய்ப்பும் பறிபோக மீண்டும் போராட்ட பாதைக்கு திரும்புகிறார் சிவகார்த்திகேயன். இறுதியில் சிவகார்த்திகேயன் வென்றாரா, ரவிமோகன் இவர்களை பிடித்தாரா என்ற புரட்சி போராட்டமே பராசக்தி. நடிப்பு பார்வையில் சிவகார்த்திகேயன் செழியன் கதாபாத்திரமாகவே வாழ்ந்துள்ளார். ஒரு இழப்புக்கு பிறகு போராட்டத்தை கைவிட்டு போராடினால்தான் உரிமை கிடைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து மீண்டும் களத்தில் இறங்கும் தருணங்கள், கிளைமாக்ஸ் வரை ரத்தம் சிந்தி அவர் போராடும் காட்சிகள் நடிகனாக சிவகார்த்திகேயனை பல மடங்கு உயர்த்துகிறது. இது சந்தேகம் இல்லாமல் அவரின் மைல்கல் படம். ரவிமோகன் அரசு ஆதரவு அதிகாரியாக எத்தனை உயிர் போனாலும் என் முடிவே சட்டம் என்ற கொடூர மனநிலையுடன் படம் முழுவதும் நெஞ்சை பதற வைக்கும் மிரட்டல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறார். அதர்வா எனர்ஜி பூஸ்ட் இளைஞனாக கவர்கிறார். ஸ்ரீலீலா தமிழுக்கு அறிமுகம், நல்ல நடிப்பு. ஆனால் முதல் பாதியில் சிவகார்த்திகேயனுடன் வரும் காதல் காட்சிகள் பொறுமையை சோதிக்கிறது. இரண்டாம் பாதி, குறிப்பாக கிளைமாக்ஸில் ஸ்ரீலீலா ஸ்கோர் செய்கிறார். படம் முழுக்க ஹிந்தி திணிப்புக்கு எதிரான குரல் என்பதால் கற்பனை, சித்தரிக்கப்பட்டவை என்ற டிஸ்க்ளைமர் இருந்தாலும் பார்வையாளர்கள் படத்தோடு ஒன்றி கட் செய்யப்பட்ட காட்சிகளையும் புரிந்து கொண்டு கமெண்ட் அடிக்கிறார்கள். படத்தின் மிகப்பெரிய பலம் வசனங்கள். ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரி, ஹிந்திக்கு இல்லை. முதலில் ஹிந்தி படிங்க, நீங்க இப்போ ஹிந்திக்காரன் மாதிரி பேச சொல்றீங்க. சிப்பாய் கழகம் உருவாகும் முன்னாடியே போராடினவன் தமிழன், எனக்கு தேசபக்தி கிளாஸ் எடுக்காத. இப்படிப்பட்ட பொறி பறக்கும் வசனங்கள் திரையரங்கைய அதிர வைக்கிறது. ஆர்ட் டைரக்ஷன் 1960களுக்கு நாமே சென்ற அனுபவம். கதாபாத்திர தேர்வு சம. மைக்கேல் ரெட்டி ரெஃபரன்ஸ், பாசில் ஜோசப் கேமியோ கிளைமாக்ஸில் கூஸ் பம்ப்ஸ் குவிக்கிறது. முதல் பாதி காதல் காட்சிகள் கண்டிப்பாக ட்ரிம் செய்திருக்கலாம். அதிக கட், மியூட், எல்லோருக்கும் புரியுமா என்ற கேள்வி. இசை, ஒளிப்படிப்பு, ஆர்ட் ஒர்க், டெக்னிக்கலாக படம் அட்டகாசம். மொத்தத்தில் பராசக்தி ஒரு கமர்ஷியல் படம் அல்ல, ஒரு அரசியல் அறிக்கை, ஒரு உரிமை குரல், ஒரு புரட்சி படம்.